தீபம் பக்தி சுடர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை மிகவும் முக்கியமான ஒரு நாள். நாளை ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. இந்த பஞ்சமி திதியில் வாராகி தாயை நினைத்து நாம் வழிபட வேண்டிய வரங்கள் அனைத்தையும் நமக்கு வாராகி வாரி தருவாள். ஏற்கனவே நான் வாராகியை பற்றி பதிவு செய்து உள்ளேன் வீடியோ. அதை பார்க்காதவர்கள் போய் நமது சேனலில் அந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆனி மாதத்தில் அமாவாசை கழித்து வரக்கூடிய 9 நாட்களையும் ஆஷாட நவராத்திரி என்று கூறுகிறார்கள். இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மனுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. வாராகியை வழிபடுபவர்கள் இந்த 9 நாட்களும் தீபம் ஏற்றி வாராகி அம்மனுக்கு அலங்காரம் செய்து தீப தூபங்கள் காட்டி வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியங்கள் செய்து வழிபட மிகவும் அற்புதமான பலன்களையே வாராகி அம்மன் தருவாள். வாராகி அம்மன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட 8 தேவியர்களில் 5வதாக பஞ்சமி நாளில் அவதரித்தவர்தான் இந்த வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் போர்படை தளபதியாக இருந்தவர். ஆகையால் நாம் வாராகியை வழிபட அதர்மங்கள் அழிய நம்முடைய எதிரிகள் நம்மிடமே நெருங்க மாட்டார்கள். வாராகியை வழிபட்டால் நம் எதிரிகள் நம்மை கண்டு அஞ்சுவார்கள். நம்மை ஏதேனும் பேசவும் பயப்படுவார்கள். நிறைய பெண்களுக்கு பல எதிரிகள் கண்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டுதான் சுற்றிலும் இருக்கிறார்கள். ஆகையால் பெண்களே, நீங்கள் நிச்சயம் இந்த நாளை தவறவிடாதீர்கள். வாராகி அம்மனுக்கு உகந்த இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் வாராகி அம்மனை இதுபோல் வழிபாடு செய்யுங்கள். நாளை ஞாயிற்றுக்கிழமை வாராகி அம்மனுடைய பஞ்சமி திதி நாளை மதியமே பிறக்கிறது. அதாவது 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:58 மணிக்கே பஞ்சமி திதி பிறந்துருதுங்க. அதனால் நாளைக்கு மாலை வாராகி அம்மனுக்கு இரவில் தான் வழிபாடு நடத்தணுங்க. வாராகி அம்மனுக்கு அதுதான் உகந்த நேரம். ஆகையால் நாளை மாலையும் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு எப்போ வேணாலும் நீங்கள் நாளைக்கு நைட்டு வாராகி அம்மனுக்கு வழிபாடு நடத்தலாங்க. அதாவது வாராகி அம்மனுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கலாம், பானகம் செஞ்சு வைக்கலாம், சர்க்கரை பொங்கல், பால் பாயசம் ஏதாவது செய்து வைக்கலாம். அது இல்லைனா சோளக்கதிர், இது போல் வாராகி அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை வைத்து தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காவை உடச்சி தேங்காயில் கூட தீபம் ஏற்றி வழிபடலாங்க. வீட்டில் வாராகி சிலை வச்சுருக்கோங்க. வீட்டில் வாராகி அம்மனுக்கு சிலைக்கு நல்லா அலங்காரம்லாம் செஞ்சு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யலாங்க. உருவப்படம் வைத்து வழிபடுபவர்கள் உருவப்படங்களுக்கு நல்ல மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூக்கள் எல்லாம் வைத்து அலங்காரம் செய்து, சிவப்பு மலர்கள் வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த மலர்கள். ஆகையால் சிவப்பு நிறத்தில் உள்ள மலர்களை வாராகி அம்மனுக்கு வைத்து அலங்காரம் செய்து வாராகி அம்மனுக்கு 2 நெய் விளக்கு ஏற்றி வீட்டிலேயே கூட நீங்கள் இந்த நெய்வேத்தியங்கள்லாம் செய்து மனமாற வேண்டிக் கொள்ளலாம். எங்களிடத்தில் வாராகி சிலையோ உருவப்படமோ இல்லை என்று வருத்தப்படாதீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த அம்மன் படமாக இருந்தாலும் சரி, அவற்றிலே வாராகி அம்மனை நீங்கள் ஆவாகனம் செய்து வழிபடலாம். தீபங்களை ஏற்றி அதிலும் நீங்கள் வாராகி அம்மனை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யலாம். வாராகி அம்மனை சிலையும் உருவப்படத்தையும் வைத்துதான் வழிபட வேண்டும் என்ற அவசியமில்லை. மனமாற மனதுக்குள்ளேயே வேண்டிக் கொள்ள நிச்சயம் வாராகி அம்மன் நமக்கு வேண்டிய அத்தனை வரங்களையும் தருவார். நாளை இரவுக்குள் இதுபோல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதோட இந்த வாராகி அம்மனுடைய 2 வரி மந்திரத்தையும் சொல்லுங்கள். 2 வரி தான், மிகவும் ஈஸியான வரி தான். உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயும் அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாங்க. வாராகி அம்மனுக்கு நாளைக்கு சாயந்தரம் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, தீராத வியாதிகள்லாம் இருக்கிறவங்க வாராகியை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஆஷாட பஞ்சமி மந்திரம். ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமோ நமக ஓம். வாராகி நமோ நமக ஓம். இதுதாங்க இந்த மந்திரம். இன்னொரு முறை தெளிவாக உங்களுக்கு இந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஆஷாட பஞ்சமி மந்திரம். ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமோ நமக ஓம். வாராகியே நமோ நமக ஓம். இதுதாங்க இந்த மந்திரம். உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வாராகி தாயே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் மனதார வேண்டிக்கலாம். இந்த மந்திரம் உங்களுக்கு சொல்ல வரலைன்னா நீங்கள் வாராகி அம்மாவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன வேண்டுறீங்களோ அப்படி கூட நீங்கள் வேண்டிக்கலாம். அப்படி இல்லைனா வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை வஜ்ரகோஷம்.
இந்த வஜ்ரகோஷம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கூட நீங்கள் சொல்லலாம். 108 முறை, 51 முறை, எத்தனை முறை உங்கள் சௌகரியமோ நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். ஏற்கனவே நான் வாராகி அம்மனுடைய பதிவு போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த வஜ்ரகோஷத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இதை வந்து அதுபோல் நீங்கள் காயினெல்லாம் கூட நாளைக்கு வந்து வச்சு கூட நீங்கள் வழிபடலாம். உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரூபாய் 5 ரூபாய் நாணயங்கள் வந்து எடுத்து நீங்கள் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி செய்யுங்க. கடன் தொல்லை இருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் தேங்காய் விளக்கு ஏற்றி கூட வழிபடலாம். வீட்டில் அல்லது நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வாராகி அம்மன் கோவில் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறத விட வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி உங்களால் சாமி கும்பிட முடியலைன்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தாராளமாக நீங்கள் வாராகி அம்மன் கோவில் பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னா மிகவும் சிறப்பு. நீங்கள் அங்கே போயிட்டு நல்லா நெய் விளக்கு ஏற்றி வாராகி அம்மனை வேண்டிக்குள்ள நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். வேலையில் இருக்க பெண்கள்லாம் கூட நீங்கள் எங்களால் வீட்டுக்கெலாம் போக முடியாது, நாங்கள் வேலையில் இருக்கோம், வெளியில் தங்கி நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற பெண்களுக்கு வந்து நிறைய எதிரிகள், நிறைய பேருடைய துன்புறுத்தல்லாம் இருக்கும். அப்படி இருக்கவங்களாம் நிச்சயமாக வாராகி அம்மனை வேண்டிக்கோங்க. எதிரிகள் யாருமே உங்களை வந்து துன்புறுத்தாமல் உங்கள் பக்கத்தில் துஷ்டர்கள் வராமல் அந்த வாராகி தாய் உங்களுடைய அம்மா எப்படி உங்களை பார்த்துப்பாங்களோ அதே மாதிரியே உங்கள் கூட இருந்து உங்களுக்கு பக்கபலமாக எதிரிகள், அதாவது உங்களை வேறு ஏதாவது தப்பான நோக்கத்தில் பார்க்குறவங்க யாரையுமே கிட்ட விடாமல் அந்த வாராகி அம்மன் பார்த்துப்பாங்க. இதுபோல் நீங்கள் வேலையில் இருக்க பெண்கள்லாம் கூட பக்கத்தில் ஏதாவது உக்கிரமான தெய்வங்கள் இருக்க கோவிலுக்கு போயிட்டு 2 நெய் விளக்கு ஏற்றி பஞ்சமி தாயே, வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 108 முறையோ எத்தனை முறையோ சொல்லிவிட்டு அங்கேயே கோயில்லையே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள். வாராகி அம்மனை நினச்சி மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லை, கடன் தொல்லை இல்லை, நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வேண்டிக்கலாம். எந்த பிரச்சனைக்கும், அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பாங்க. குறிப்பாக வாராகி அம்மன் வந்து துஷ்டர்களை, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே அவதரித்தவள். அதனால் வந்து நீங்கள் எதிரிகளுடைய தொல்லை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்யுங்க. மிகவும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நோய் நொடிகள்லேருந்தும் அம்மா வந்து விடுதலை தருவாங்க. தீராத வியாதிகள் இருக்கிறதுனால அவங்களாம் வேண்டிக்கோங்க, நல்ல பலன்களே கிடைக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வீட்டில் வியாதி எதுவும் வந்துகிட்டே இருக்குது, போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களாம் கூட வேண்டிக்கலாம். வீட்டில் நிறைய பேர் வந்து வாராகி சிலையெல்லாம் வச்சு வழிபட மாட்டீங்க. ஏன்னா வாராகி அம்மன் உக்கிரமான தெய்வங்கிறதுனால வீட்டில் வாராகி அம்மனோட சிலையும் உருவப்படமும் வைத்து நிறைய பேர் வந்து வீட்டில் வழிபாடு செய்ய மாட்டாங்க. அதனால் வீட்டில் உங்களால் சாமி கும்பிட முடியலேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நீங்கள் கோவிலில் கூட போயிட்டு வாராகி அம்மன் கோவிலோ இல்லை பிரத்யங்கரா தேவி கோவிலோ அல்லது வேறு ஏதாவது காளியம்மன் கோவில், துர்க்கை அம்மன் கோவில், இது போல் உக்கிரமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். பஞ்சமி திதியாகிய நாளை இந்த வழிபாட்டை செய்து அனைவரும் அற்புதமான பலன்களை பெற வாராகி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதோடு கமெண்டில் வஜ்ரகோஷம் என்று கமெண்ட் செய்யவும்.